ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்க்க போகிற படம் கரை. தனுஷ் அவங்களுடைய நடிப்பில் விக்னேஷ் ராஜாவுடைய டைரக்ஷனில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் கரை. கரை படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜி வி பிரகாஷ், படத்தினுடைய எடிட்டர் ஸ்ரீ சரங் அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் தேனீஸ்வரன், படத்தினுடைய டைரக்டர் விக்னேஷ் ராஜா. படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் தனுஷ் அவர்களோட சேர்ந்து கே எஸ் ரவிக்குமார், மமிதா பைஜு, கருணாஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, ஒரு பெரிய வார், அதாவது இது வந்து பேக்ரவுண்டே 90s அந்த பீரியாடிக் மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஸோ அப்போ நடந்த ஈரான் மற்றும் அமெரிக்காவுடைய வார் சம்மந்தப்பட்டு அதனால வரக்கூடிய ஃபியூவல் டிமாண்டும் அண்ட் அந்த சமயத்தில் ஹீரோ ஒரு திருடனாக இருந்து அவர் பண்ணக்கூடிய விஷயம் என்னது அண்ட் எதுக்காக பண்ணுறாரு அப்படின்றது தான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரசாமின்ற பேரில் வந்துட்டு தனுஷ் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அவருக்கு ஜோடியாக வந்து மமிதா பைஜு அண்ட் அவங்களுக்கு அப்பா கேரக்டரில் கே எஸ் ரவிக்குமார். அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு எங்கேயோ போயிருப்பார். ஆக்சுவலி ஊருக்குள்ளவே வந்துட்டு திருடு அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி திருட்டு பயலாக இருக்காத அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ திருந்தி தான் வந்திருக்கிறார் மறுபடியும் வெளியூர்லேருந்து அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வெளியூரில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் அந்த சமயத்தில் தான் 1991 வந்துட்டு ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு நடந்த ஒரு பெரிய போரில் அங்கே இருந்த ஆயில் எல்லாத்தையுமே எல்லா டேங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சிட்டு இருக்கும். அதனால தட்டுப்பாடு அதிகமாகவே இருக்கும். இந்த தட்டுப்பாடு வந்து இந்தியாவிலையும் சரி மற்ற நாடுகள்லையும் இருக்கும். இவங்க இருக்கிறது ராமநாதபுரம் மாதிரி காட்டுவாங்க. அங்கேயும் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கும். அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் மறுபடியும் ரிட்டர்ன் வராரு ஊருக்குள்ளே. அந்த சமயத்தில் ஊரில் வந்து மறுபடியும் ஒரு சில கொள்ளைகள்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்குது. பேங்க் வந்து நைட்டோட நைட்டாக கொள்ளையடிக்கிறாங்க. அடுத்த நாள் டே டைமில் இன்னொரு பேங்க்கை கொள்ளையடிக்கிறாங்க. மறுபடியும் இந்த கொள்ளை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு நீடு இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு எதையோ நோக்கி அவர் வந்து பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனால் போலீஸ் ஒரு பக்கம் இவரை பிடிக்கணும் அப்படின்றக்காக அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவரோட ஃபேமிலியிலேருந்து எல்லாரையும் ரொம்பவே பெனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இவர் வந்து எதுக்காக இதெல்லாம் கொள்ளையடிக்கிறார்? பணம் இன்னமும் பத்தலை. இந்த பணத்தை வச்சு வேற ஏதோ ஒன்று வாங்கணும், ஏதோ ஒன்று சம்திங் பண்ணணும், யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு நீடு இருக்கிறத நம்ம வந்து பூர்த்தி பண்ணணுன்றதுக்காக பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஆனால் இவருக்கு மேலே ஒரு கிரே ஷேட் இருக்கிறதுனால இவர் உண்மையாலே வந்துட்டு எனக்கு எதுவும் தெரியாது, அதனால நான் திருட்டு மட்டும் தான் பண்ணுவேன்றதுக்காக பண்ணுறாரா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டில் ஃபைனலி அவர் எதுக்காக பண்ணாருன்றதை ரிவீல் பண்ணுறது தான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தில் ஆஸ் யூஷுவல் ஒரு சூப்பரான அசுரத்தனமான நடிப்பு திறனை வந்துட்டு தனுஷ் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அவருக்கு கூட ரொம்ப அழகாக கோப்பப் பண்ணி மமிதா பைஜோடைய பெர்ஃபார்மன்ஸும் இருக்குது. அதை தவிர்த்து கருணாஸாக இருக்கட்டும், கே எஸ் ரவிக்குமார், சுராஜ் வெஜ்ரமூடு அவங்களோட சேர்ந்த ஜெயராம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை விட அல்டிமேட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜி வி பிரகாஷுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் ரொம்ப அழகாக அந்த பீரியாடிக் லுக்கை வந்துட்டு அந்த அழகாக கொடுத்துருக்கிறாரு படத்தினுடைய டிஓபி தேனீஸ்வரன் அவர்கள். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்சரைசேஷன் நம்மளுக்கு அந்த பீரியட்க்கு கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஓவராலாக எல்லாருக்கிட்டே இருந்து கரெக்டான வேலையை வாங்கியிருக்காரு படத்தினுடைய டைரக்டர் விக்னேஷ் ராஜா அவர்கள். ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குது. தியேட்டரில் போய் பாருங்கள்.